لله رب العالمين إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் மிகவும் சிறந்தது வல்லவன் ரஹ்மான் அல்லாஹ்வினுடைய வார்த்தை. வழிகாட்டல்களில் மிகவும் சிறந்தது எம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டல். மார்க்கத்தில் மிக மோசமான காரியங்கள், மார்க்கத்தின் பெயரால் உண்டு பண்ணுகின்ற நூதன அனுஷ்டானங்கள், அவை அனைத்தும் பித்ஆக்கள், அவை அனைத்தும் வழிகேடுகள், அவை அனைத்தும் நரகத்தின் பால் இட்டுச் செல்லும் என்கின்ற நபிகளார் தன்னுடைய ஒவ்வொரு உரையிலும் இந்த மனித சமுதாயத்தை பார்த்து எச்சரிக்கையாக சொன்ன வாசகங்களை இந்த நல்ல நேரத்தில் எனக்கும் உங்களுக்கும் ஞாபகமூட்டியவனாக, எனது அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்து அதில் மனித ஜீவராசிகளை படைத்து மிக முக்கியமான ஒரு நோக்கத்துக்காக வேண்டி இந்த உலகத்தில் எம்மை வாழ வைத்திருக்கிறான். அதுதான் மறுமையினுடைய இலக்கை ஒரு மனிதன் வெற்றியாக அடைந்து கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்தர இலக்கை அடிப்படையாக கொண்டு இந்த உலகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமல்கள் செய்து சோதித்து ஒரு மனிதன் வெற்றி பெறுகிறானா என்பதை பார்ப்பதற்காக அமைத்திருக்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, நான் இன்றைய தலைப்பாக உங்களுக்கு மத்தியில் எடுத்த விடயம் சிராத் என்கின்ற அந்த பாலம். நம்ம எல்லோருக்கும் கேள்விப்பட்டிருப்போம். சிராத் என்கின்ற ஒரு பாலத்தை கடந்துதான் சொர்க்கத்துக்கு போக வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற பொழுது அம் ஹஸிபுதும் அன் ததுகுலுல் ஜன்னah, அல்லாஹ் தஆலா கேட்கிறான், சொர்க்கத்துக்குள்ளுக்கு லேசாக உங்களுக்கு போயிடலாம் என்று நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறீங்களா? பாருங்க, அல்லாஹ்வுடைய வித்தியாசமான ஒரு அழகான வார்த்தை. அம் ஹஸிபுதும் அன் ததுகுலுல் ஜன்னah, லேசாக உங்களுக்கு சொர்க்கத்துக்குள்ளுக்கு போகலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா என்று சொல்லி அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, சொர்க்கத்துக்கு முன்னால உள்ள ஒரு படித்தரம் தான் சிராத் என்கின்ற அந்த பாலம். அன்புள்ள சகோதரர்களே, உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனை நீங்கள் எடுத்து பார்த்தால் மறுமை சம்பந்தமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி அதாவது ஆணிவேர் அக்குவேராக பிரித்து சொல்வதை பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு மனிதன் மறுமையை பற்றி சரியான நம்பிக்கையில அவனுடைய நம்பிக்கை இருந்தன்னு சொன்னா அந்த மனிதனுடைய உலக வாழ்க்கை சரியான ஒரு சீரான பாதையில் அமைவதை பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, அண்மை காலத்துல எங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய இந்த நாட்டில் ஒரு பெரிய இயற்கையாக, அதாவது அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்பட்ட இயற்கை அனர்த்தம் என்று சொல்லப்படுகின்ற அதுல அந்த சொல்லப்படுகின்ற அந்த இதால ஏற்பட்ட வடுக்கள் கூட எங்களால் இன்னும் தாண்டி போக முடியாத நிலைமையில நாங்க இருக்கிறோம். ஒவ்வொரு மனிதருடைய உள்ளத்திலும் அந்த ஒரு 2 நாள் அல்லது ஒரு 3 நாள் நடந்த சம்பவம் இன்னமுமே எங்களுக்கு தாங்க முடியாமல் இருக்கிறது. அல்லாஹ்வினுடைய வல்லமை, ஆற்றல் ஒரு செகண்ட்ல காட்டினான் என்று சொன்ன அன்புள்ள சகோதரர்களே, அப்ப மறுமையினுடைய அந்த நிகழ்வுகளை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற பொழுது
இதெல்லாம் ஒரு அற்பமான தூசியான ஒரு அனர்த்தமாகத்தான் இதையும் பார்க்க முடியும். மறுமையுடைய நிகழ்வுகளை குர்ஆனிலும் ஹதீஸிலும் பார்த்தால் மிக பிரமாண்டமான பயந்து நடுங்கக்கூடிய உள்ளங்கள் எல்லாம் அச்சப்படக்கூடிய நிலைமையில அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவதை பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்துக்கு உபதேசமாக சொல்லுகின்ற பொழுது, மன்கான யுக்மினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் இரண்டாவது மறுமை நாள் மலக்குமார்கள் குர்ஆன் வேதங்கள் எதையுமே சொல்லாமல் மன்கான யுக்மினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்கின்றார்களோ ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத், அவர் பேசினால் நன்மையை பேசட்டும், இல்லாவிட்டால் வாய் மூடி இருக்கட்டும் என்று சொன்னார்கள். அடிப்படையான பண்பாடுகளை விளங்கப்படுத்துகின்ற ரசூலுல்லாஹ் அதற்கு முன்னால் மனிதனை எதை கொண்டு பண்படுத்துகிறார்கள்? மன்கான யுக்மினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்கிறாரோ அவர் பேசினால் நல்லதை பேசட்டும். இந்த ஆள் மறுமை நாளை பற்றி ஆள் மனது யாருக்கிட்ட அந்த நம்பிக்கை இருக்கிறதோ அவருடைய வாழ்க்கை மிகச் சீராக இந்த உலகத்திலே நடக்கும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். அன்புள்ள சகோதரர்களே, இதை அடிப்படையாக உங்களுடைய மனதிலே வைத்துக் கொண்டு மறுமையின் மிக முக்கியமான இடம் சிராத் என்ற அந்த பாலம். அன்புள்ள சகோதரர்களே, அந்த மறுமைக்கு முன்னால் அந்த சிராத் என்ற பாலத்தை நீங்க விளங்குறதுக்கு முன்னுக்கால மறுமையிட ஓர்டர் ஒன்று இருக்கிறது. அதுல முதலாவது என்ன தெரியுமா? சூர் ஊதப்பட்ட உடனேயே இந்த உலகத்துல முதலாவது சூர் ஊதப்பட்டன எல்லாரும் மரணித்து இந்த உலகம் எல்லாம் அழிந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருப்பி ஒரு புதிய ஒரு இடத்துல எங்களை எழுப்பாட்டுவான். மஹ்ஷர் என்கின்ற மைதானம் அந்த மறுமை நாளினுடைய முதல் இடமாக இருக்கின்ற பொழுது, அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது சொன்னார்கள், அந்த இடத்துல மனிதன் யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன், முதலாவது மஹ்ஷர்ல எழும்பின உடனே மனிதன் என்ன தெரியுமா தண்ட மனசுல அது அந்த மைண்டுலுக்கு என்ன நினைப்பான்னு சொன்னா, யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன், நான் அகிலத்தாரினுடைய இரட்சகன் முன்னால் நிப்பாட்டப்பட போகிறேன். இதுதான் எனக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரே சிந்தனை. அன்புள்ள சகோதரர்களே, ஒரு மனிதன் உலகத்துல வளர்ந்து ஒரு சின்ன பிள்ளையாகி அப்படியே ஒரு வயசுக்கு வர நேரத்துல தான் நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம் என்ற அறிவே வரும். ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், மறுமையை பத்தி சொல்லுகின்ற பொழுது ஒட்டுமொத்த மனிதர்களும் மஹ்ஷர்ல எழுதுகின்ற பொழுது அவன் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நான் இறைவனுக்கு முன்னால் இப்பொழுது விசாரிக்கப்பட போகிறேன் என்பதை ஒவ்வொரு மனிதனும் நினைப்பான். அன்புள்ள சகோதரர், இது முதலாவது கட்டம். இரண்டாவது கட்டம் என்னவென்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்களே, இரண்டாவது கட்டம் அங்க பசியாறுவதற்கு தாகம் ஆறுவதற்கு எந்த இடமும் கிடையாது. மஹ்ஷருடைய மைதானம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களுடைய தலைக்கு மிக அருகாமையில சூரியன் கொண்டு வந்து வைக்கப்படும், அதனுடைய ஒவ்வொருவருடைய பாவத்தின் காரணமாக வியர்வைகள் அங்க தட்டளித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த இடத்துல மஹ்ஷருடைய மைதானத்திலே எல்லோரும் சொல்லுகின்ற விடயம் என்ன தெரியுமா? அதிஷ்னா அதிஷ்னா, எங்களுக்கு தாகம் தீர்ப்பதற்கு இடம் எங்கே என்று ஒவ்வொரு மனிதனும் அந்த இடத்திலே கேட்கின்ற பொழுது நபி அவர்கள் அந்த இடத்திலே உலகத்தில நபி அவர்களை பின்பற்றி சரியான முறையில் வாழ்ந்த மனிதர்களுக்கு தயார்படுத்தி வைத்திருக்கின்ற இடம் தான் ஹவுதுல் கௌசர். அந்த ஒரு கௌசரை தவிர, கௌசர் என்ற அந்த நீர் தடாகத்தை தவிர அந்த இடத்துல மஹ்ஷருடைய மைதானத்துல தின்றதுக்கோ குடிக்கிறதுக்கோ ஒரு இடம் கிடையாது. நபி அவர்கள் சொன்னார்கள், ஹவுதுல் கௌசருடைய ஒரு சொட்டு நீரை யார் பருகின்றார்களோ அதற்கு பின்னால் அவர்களுக்கு தாகம் இருக்காது. சுப்ஹானல்லாஹ். அதற்கு பின்னால இது இரண்டாவது கட்டம். மூன்றாவது கட்டமாக அன்புள்ள சகோதரர்களே, அந்த இடத்துல மனிதர்கள் பல யுகங்களாக, பல வருடங்களாக, பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக அந்த இடத்துல சூரியன் மேலால நிற்கின்ற பொழுது இருக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அன்புள்ள சகோதரர், அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், ஃபீ யௌமின் கான மிக்தாருஹு 50000 சனா, அல்லாஹ்விடத்திலே இருக்கின்ற ஒரு நாள் இந்த உலகத்தில் 50,000 வருடங்களுக்கு சமம். சுப்ஹானல்லாஹ்.
நினைச்சு பாருங்க, அந்த இடத்துல எத்தனை யுகங்கள் இருக்க வேண்டி வரும். ஒரு மனிதன் அந்த இடத்துல சூரியனுக்கு அதாவது அருகாமையில தட்டளித்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்துல அன்புள்ள சகோதரர்களே, விசாரணைய நடத்துறதுக்காக வேண்டி அந்த இடத்தினுடைய வேதனையை தாங்க முடியாமல் ஒவ்வொரு சமுதாயங்களும் ஒவ்வொரு நபிமார்கள் இடத்திலே போகும். நான் சுருக்கமாக சொல்லிக் கொண்டு வருகிறேன். அந்த நபிமார்கள் எல்லாம் தாண்டி தாண்டி ஏழான்ற பொழுது நபி அவர்களிடத்திலே இறுதியாக வருவார்கள். விசாரணையை ஆரம்பிக்க சொல்லுங்கள். அல்லாஹ்விடத்தில் நரகம் சொர்க்கம் இரண்டாவது, முதலாவது இந்த இடத்துல இருக்கேலா விசாரணையை ஆரம்பிக்க சொல்லுங்க. அந்த நேரத்தில் நபி அவர் சுஜூதிலிருந்து எழும்பி அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவார்கள். விசாரணை ஆரம்பிக்கப்படும். அன்புள்ள சகோதரர்களே, விசாரணை என்பது 3 கட்டங்களாக இடம்பெறும். நபி அவர்கள் சொன்னாங்க, முதலாவது என்ன கட்டம் தெரியுமா? ஒரு மனிதனை, அதாவது என்னுடைய சமுதாயத்தில் 70,000 பேர் விசாரணை செய்யாமல் சொர்க்கம் நுழைவார். இது ஒரு தரப்பினர். அந்த இடத்தில் அப்படி ஒரு விசாரணை தோரணை நடக்கும். இரண்டாவது அம்சம் என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் நாடியவர்களை மன்னிப்பான். ஆனால் அவர்களுடைய பாவங்களை விசாரணை செய்ததன் பின்னால் அல்லாஹ் தஆலா நாடியவர்களை மன்னிக்கக்கூடிய தோரணை. மூன்றாவது கட்டம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடுமையான விசாரணை நடக்கும். அதன் பின்னால் அவர்களுடைய பாவங்களின் காரணமாக நரகத்திற்கு போகக்கூடிய சோதனை. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், யௌம தபியத்து வுஜூஹுன் வ தஸ்வது வுஜூஹ். அந்த நாளில் ஒரு மனிதனுக்கு ஏடுகள் கொடுக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால், விசாரணை நடக்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா ஏடுகளை கொடுக்கின்ற பொழுது ஒரு மனிதன் அவனுடைய ஏட்டை பார்த்த உடனேயே யௌம தபியத்து வுஜூஹுன் வ தஸ்வது வுஜூஹுன், சிலருடைய முகங்கள் பிரகாசிக்கும், சிலருடைய முகங்கள் கருமை அடித்ததை போன்று இருளாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அந்த இடத்துல மனிதனுக்கு விளங்கும், நான் நரகவாதியா அல்லது சொர்க்கவாதி. இப்படி பல கட்டங்களுக்கு பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யுக்தா பில் ஜஸ்ர், அதாவது நரகத்துக்கு மேலால் சிராத் என்ற பாலம் அமைக்கப்படும் என்று சொன்னார். கொண்டு வரப்படும். யுக்தா பில் ஜஸ்ர், நரகத்துக்கு மேலால் அந்த இடத்துல விசாரணை எல்லாம் தாண்டி சொர்க்கம், அடுத்தது சொர்க்கம், அடுத்தது நரகம். அந்த இடத்துல மனிதர்கள் வீற்றிருக்கின்ற பொழுது நரகத்துக்கு மேலால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யுக்தா பில் ஜஸ்ர், பாலத்தை கொண்டு வருவான். சுப்ஹானல்லாஹ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், நரகத்தினுடைய அந்த ஆழத்தினுடைய அளவு 70 ஹரீஃபன், 70,000 ஆண்டு தூர அளவுக்கு, அதாவது 70,000 ஆண்டு இலையுதிர் காலம் தூர அளவுக்கு அந்த நரகத்தினுடைய படுகொலி இருக்கின்ற பொழுது அதற்கு மேலால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக பிரம்மாண்டமான ஒரு பாலத்தை அமைப்பான். அதுதான் சிராத் என்ற பாலம். அன்புள்ள சகோதரர்களே, அந்த சிராத்துடைய பாலத்துக்கு இப்படி எல்லோரும் உலக மக்கள் எல்லோரும் அந்த இடத்துக்கு வர வேண்டும். நபிமார்கள், நல்லவர்கள், சாலிஹீன்கள், சுஹதாக்கள் எல்லோரும் அந்த இடத்திலே வீட்டிருக்கின்ற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுங்க, அதாவது நபி அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் பல, அதாவது அடுக்கடுக்கான இருள்களின் மீது அவர்கள் அந்த இடத்திலே நிப்பாட்டப்படுவார். அன்புள்ள சகோதரர்களே, அந்த சிராத்துல் முஸ்தகீம் என்ற பாலத்துக்கு முன்னால உலக மக்கள் வீட்டிருக்கின்ற பொழுது அந்த இடத்துல ஒரு மிக பிரமாண்டமான இருள் இருக்கும். பக்கத்தில் உள்ளவரை கையை பிடிச்சு பார்த்தா தான் பக்கத்தில் உள்ளவர் விளங்குவாரு. அந்த அளவுக்கு மிக பிரமாண்டமான ஒரு இருள் இருக்கும் என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அன்புள்ள சகோதரர்களே, அந்த இடத்துல சிராத்தை கடப்பதற்கு இருக்கின்ற ஒரே ஒரு வெளிச்சம் என்ன தெரியுமா? நபி அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொருவருடைய அமல்களின் ஊடாக மட்டும்தான் அந்த தஜ்ரீபிஹிம் அமாலுஹு, அந்த இடத்துல தாண்டுவதற்கு அவர்களுடைய அமல்களை தவிர வேறு எதுவும் இருக்காது என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இப்படியான அந்த சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த இடத்துல முனாஃபிகீன்கள், முஷ்ரிகீன்கள், உலகத்துல பாவம் செய்தவர்கள் எல்லோரும் அந்த இடத்துல வீட்டிருக்கின்ற பொழுது அந்த இடத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், ஏ உலகத்தில் பாவம் செய்து அப்பாவியா, அதாவது பாவிகளாக வாழ்ந்தவர்களே, இந்த இடத்தில் முஃமின்களை விட்டு நீங்கள் வேறு பிரிந்து விடுங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வினுடைய கட்டளை வருகின்ற பொழுது
அந்த இடத்தில் உலகத்தில் குஃபார்களாக முஷ்ரிக்கீன்களாக ஷிர்கை செய்து இணை வைத்து வாழ்ந்தவர்கள் வேறாக பிரிவார்கள். ஆனால் உலகத்தில் முனாஃபிக்கீன்களும் முஸ்லிம்களும் ஒன்றாக இருந்ததனால அந்த இடத்துல முனாஃபிக்கீன்களும் முஸ்லிம்களோடு சேர்ந்திருப்பார்கள். அந்த இடத்துல நபி அவர்கள் சொன்னார்கள், இப்படியாக இருக்கின்ற பொழுது மன் பத்தஅ பிஹி அமலுஹு வலம் யுஸ்ரிக் பிஹி நஸபுஹு, அந்த இடத்துல உங்களுடைய குடும்பங்களோ உங்களுடைய உறவினர்களோ உங்களை அந்த பாலத்தில் வேகமாக கொண்டு போக முடியாது உங்களுடைய அமலை தவிர என்று சொன்னார். அன்புள்ள சகோதரர்களே, இப்படியான அந்த சந்தர்ப்பத்தில் அப்படி முனாஃபிக்கீன்களும் முஷ்ரிக்கீன்களும் எல்லோரும் கலந்திருக்கின்ற அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாருங்கள், நபி அவர்கள் சொன்னார்கள், அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா என்கின்ற நபித்தோழர் எங்களுக்கு தெரியும், மிக பிரபல்யமான ஒரு நபித்தோழர். அந்த நபித்தோழர் முஹ்தா யுத்தத்துக்காக வேண்டி செல்வதற்காக மதீனா பள்ளிவாயிலே வீற்றிருக்கிறார். அந்த நேரத்தில் அங்கு அவங்களுடைய தோழர்கள் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் இவரை வழி அனுப்புவதற்காக வேண்டி சென்றிருக்கிறார்கள். முஹ்தா யுத்தம் என்பது கிட்டத்தட்ட ஒரு 5000-6000 கிலோமீட்டர் மதீனாவில் இருந்து செல்ல வேண்டும். அந்த இடத்துல இருக்கின்ற பொழுது அப்துல்லாஹ் இப்னு ரவாஹாவை பார்த்தால் ரலியல்லாஹு அன்ஹுமா, அந்த இடத்துல அவரை பார்த்தால் ஒரு தூணிலே இருந்து அழுது கொண்டிருக்கிறார். அவரை போய் குடும்பங்கள் அவருடைய நண்பர்கள் போய் கேட்கிறார்கள், ஏன் நீங்கள் அழுகின்றீர்கள் என்று. அந்த நேரத்தில் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நீங்க யுத்தத்துக்கு போக போறீங்க, அல்லாஹ்வினுடைய பாதையில வெளியாக போக போறீங்க, நீங்கள் கொல்லப்பட்டால் எந்த விதமான கேள்வி கணக்கும் என்று சொர்க்கம் போக போறீங்க, ஏன் அழுறீங்க என்று கேட்ட பொழுது அவர் சொல்லுகின்றார், அன்புள்ள சகோதரர்களே, எனக்கு ஒரு குர்ஆன் வசனம் நிறைவு இருக்கிறது, வ இம்மின்கும் இல்லா வாரிதுஹா, உங்களில் ஒவ்வொருவரும் அந்த இடத்தை அடைந்தே ஆக வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், உங்களில் ஒவ்வொருவரும் அந்த இடத்தை அடைந்தே ஆக வேண்டும், அதுதான் சிராத் என்ற அந்த பாலத்தை அடைந்தே ஆக வேண்டும் என்று சொல்லுகின்றான். அதை நினைத்துத்தான் நான் அழுகின்றேன். நான் ஷஹீதாக மரணித்தாலும் அந்த இடத்தில் எனக்கு விதிவிலக்கில்லையே என்று சொல்லி அவர் அந்த இடத்திலே இருந்து கொண்டு அழுது கொண்டிருக்கின்றார். கான அலா ரப்பிக ஹத்மம் மக்தியா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் மீது எழுதி கொண்ட ஒரு விதியாக ஒவ்வொரு மனிதரும் அந்த இடத்துக்கு வர வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா தன் மீது எழுதி கொண்ட ஒரு விதியாக சொல்லி காட்டுகின்றான். எனவே ஷஹீதாக மரணித்தாலும் நானும் அந்த இடத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி அழுதார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், லா யமூது லி முஸ்லிமின் ஸலாஸத வலதின், ஒரு மனிதனுடைய 3 பிள்ளைகள் சிறுவயதாக இருக்கின்ற பொழுது மரணித்தால் ஃபதமஸ்ஸஹுன் நார், அவரை அதாவது நரகம் தீண்டாது. ஒரு மனிதனுடைய 3 பிள்ளைகள் சிறுவயதிலே மரணித்தால் அவருடைய அந்த முகத்தை நரகம் தீண்டாது என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு, இல்லா தஹில்லத்தல் கஸம், அல்லாஹ்வினுடைய சத்தியத்தை தவிர என்று சொன்னார். அதை இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, இல்லா தஹில்லத்தல் கஸம் என்பது எது தெரியுமா? அதுதான் சிராத்துல் முஸ்தகீமுடைய பாலத்துக்கு வர வேண்டும் என்று அல்லாஹ் தன் மீது எழுதி கொண்ட ஒரு விதியாக சொல்லுகின்றானே, அந்த இடத்துக்கு ஒவ்வொரு மனிதனும் வர வேண்டும் என்பதை தான் இந்த இடத்திலே இந்த அல்லாஹ்வினுடைய சத்தியம் சொல்லி காட்டுகிறது என்பதை சொல்லி காட்டினார்கள். அன்புள்ள சகோதரர்களே, என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், அந்த பயங்கரமான இடத்துக்கு விசாரணை மீசான்ல எங்களுடைய அந்த அமல்களை நிறுத்துகின்ற பொழுது நிற்கின்ற பொழுது எங்களுக்கு ஒரு சில விதிவிலக்கு வரலாம். அல்லாஹ் தஆலா மன்னிக்கலாம் அல்லது மன்னிக்காமல் போகலாம். நபி அவர்கள் சொன்னார்கள், விசாரணை அல்லாஹ்வோடு நடக்கின்ற பொழுது சில மனிதர்களை அல்லாஹ் தஆலா திரை போட்டு விசாரிப்பான். சில மனிதர்களுடைய பாவங்களை சொல்லிவிட்டு அதை கணக்கெடுக்க மாட்டான். இப்படியெல்லாம் விசாரணையுடைய தோரணத்திலே நடக்கும். ஆனால் அந்த சிராத்துல் முஸ்தகீமுடைய பாலத்தில் யாருக்கும் விதிவிலக்கு கிடையாது, ஒரு அனுப்பிரமாணமும் கிடையாது என்பதைத்தான் இந்த குர்ஆன் வசனம் சொல்லுகின்றது என்பதை சொல்லிவிட்டு அதை கணக்கெடுக்க மாட்டான். இப்படியெல்லாம் விசாரணையுடைய தோரணத்திலே நடக்கும். ஆனால் அந்த சிராத்துல் முஸ்தகீமுடைய பாலத்தில் யாருக்கும் விதிவிலக்கு கிடையாது, ஒரு அனுப்பிரமாணமும் கிடையாது என்பதைத்தான் இந்த குர்ஆன் வசனம் சொல்லுகின்றது என்பதை எங்களுக்கு இந்த குர்ஆன் வசனம் சொல்லி காட்டுகிறது. அன்புள்ள சகோதரர்களே, அந்த இடத்திலே இப்படி இருக்கின்ற பொழுது முதலாவது கட்டமாக அந்த இடத்தை நபி அவர்கள் சொன்னார்கள்,
நான் முதலாவதாக சிராத்துல் முஸ்தகீமுடைய பாலத்தை தாண்டி விடுவேன். அந்த இடத்துல நபி வச்சு பாருங்க, அந்த இடத்துல இருள் சூழ்ந்த அந்த இடமாக இருக்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், யௌம தரல் முஃமினூன வல் முஃமினாத்தி யஸ்ஆ நூருஹும். ஒவ்வொரு முஃமினான ஆணும் பெண்ணுக்கும் அவர்களுடைய அவர்களுடைய ஒளிகள் அவர்களை வழிநடத்தும். பைன ஐதீஹிம் வ பிஐமானிஹிம், அவர்களுக்கு வலதுபுறம் இடதுபுறத்தில் இருந்து அவர்களுக்கு அவர்களுடைய ஒளிகள் அவர்களுக்கு வழிகாட்டும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அன்புள்ள சகோதரர்களே, இப்படியான அந்த நேரத்தில் நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள், ஒரு மனிதனுடைய ஒளி இருக்கிறதே, ஒரு மனிதன் அதை தாண்டுவதற்காக இருக்கின்ற ஒளி சில மனிதர்களுக்கு, அதாவது உஹது மலை அளவுக்கு அந்த ஒளி இருக்குமா? உலகத்துல சாலிகான அமல்கள் செய்து நல்ல முறையில் வாழ்ந்த மனிதர்களுக்கு உஹது மலை அளவுக்கு அந்த ஒளி இருக்குமா? இரண்டாவது மனிதருக்கு அந்த ஒளி சிறுசாகி ஒரு மரத்தினுடைய அளவுக்கு இருக்குமா? மூன்றாவது மனிதருக்கு அந்த ஒளி அவருடைய நிழல் போன்ற அவருடைய அந்த அளவுக்கு இருக்கும் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், கடைசி மனிதனுடைய ஒளி என்ன தெரியுமா? அவர் அந்த சிராத்துல் முஸ்தகீமுடைய பாலத்துல நடக்கின்ற பொழுது காலடி எடுத்து வைப்பார். அவருடைய விரல் நுனி அளவுக்கு தான் அவருக்கு வெளிச்சம் இருக்கும். காலடி எடுத்து வைத்தால், அதாவது முதலாவது காலடிக்கு அந்த வெளிச்சம் பத்தும், இரண்டாவது காலடிக்கு அந்த வெளிச்சம் நுகர்ந்து விடும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இப்படி தடுமாறி அந்த வெளிச்சத்தில் ஒரு மனிதன் அதை கடப்பார் என்று சொன்னார். அன்புள்ள சகோதரர்களே, எங்களுடைய ஒளி அதிகமாக வேண்டும் என்று சொன்னால் உலகத்துக்கு நேரத்தில் தொழுறது, எங்களுடைய அமல்களை செஞ்சு கொள்றது, எங்களுடைய அமல்களை சீரான முறையில நாங்கள் செய்து இஹ்லாஸோடு வாழ்வோம் என்று சொன்னால் மிக பிரம்மாண்டமான ஒளியை கொண்டு அந்த இடத்திலே கடக்க முடியும். இப்படி நபி அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அதுக்கு அடுத்ததாக அந்த இடத்தை கடக்கிறது இருக்கிற அந்த இடத்தினுடைய ஸ்பீட், அந்த இடத்தினுடைய வேகத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது அல் முஃமினூன அலைஹா கத்தரஃப், ஒரு மனிதன் அந்த வெளிச்சத்தை கொண்டு, ஒரு முஃமினான உலகத்திலே அல்லாஹ்வை ஈமான் கொண்ட மனிதன் கத்தரஃப், கண் சிமிட்டுகின்ற அளவில் அந்த இடத்தை கடந்து விடுவான் என்று சொல்லி நபி அவர்கள் சொன்னார்கள். இரண்டாவது மனிதன் கல்பர்க், மின்னலுடைய வேகத்தில் ஒரு மனிதன் கடந்து விடுவான். மூன்றாவது மனிதன் கர்ரி, காற்றினுடைய வேகத்திலே கடந்து விடுவான். இப்படி சொல்லிவிட்டு நபி அவர் கல்ஹைலி வர் ரிகாப், வேகமாக ஓடுகின்ற குதிரைகள் எப்படி ஓடுகின்ற வேகத்திலே ஒரு மனிதன் கடப்பான். இப்படி சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், கடைசி மனிதன் இருக்கிறானே, ஹத்தா யமுர்ரு ஆகிருஹும், இறுதி மனிதன் யுஸ்ஹபு சஹ்பா, தடுமாறி தவழ்ந்து தன்னுடைய வயிற்றால் இழுகி அந்த இடத்தை கடப்பான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இப்படியாக இருக்கின்ற பொழுது அந்த இடத்திலே கடக்குகின்றவர்கள் மூன்று பிரிவினர்களாக நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். வனாஜின் முசல்லம், அந்த இடத்துல கடந்தவர்கள் எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் கடந்து சென்றவர்கள். அது நபிமார்கள், சுகதாக்கள், சாலிஹீன்கள், அவர்கள் எல்லாம் அங்கல சைட்ல இருப்பாங்க. அதுக்கு அடுத்ததாக வனாஜின் மஹ்தூஷ், இரண்டாவது தரப்பினர் தடுமாறி, மஹ்தூஷ் என்று சொன்னால் அந்த இழுத்த அந்த அடையாளங்களோடு வந்து வேதனையோடு வந்து சேர்ந்தவர்கள். மூன்றாவது நபி அவர்கள் சொன்னார்கள், மஹ்தூசுன் ஃபீ நாரி ஜஹன்னம், நரகத்திலே தாண்டுகின்ற பொழுது வீழ்ந்தவர்கள் என்று சொல்லி நபி அவர்கள் சொல்லி காட்டினார். அன்புள்ள சகோதரர்களே, வீழுகின்றவர்களுடைய பட்டியலில் முனாஃபிக்குகளை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற பொழுது, அவர்கள் தாண்ட முற்படுகின்ற பொழுது உலகத்தில் அவர்கள் எப்படி முஃமின்களோடு இருந்து கொண்டு ஏமாற்றி வாழ்ந்தார்களோ அதே போன்று அந்த சிராத்தினுடைய முஸ்தகீமுடைய பாலத்தில் அல்லாஹ் அவர்களை ஏமாற்றுவதை சொல்லி காட்டுகின்றான். அந்த நேரத்தில் அவர்கள் தாண்டுகின்ற பொழுது அவர்களுக்கு ஒளி இருக்கின்றது மாதிரி விளங்கும். அந்த ஒளியை கொண்டு அவர்கள் தாண்டுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா அந்த ஒளியை எடுத்து விடுவான் என்று சொல்லி, சும்ம யுத்ஃபஉ நூருல் முனாஃபிகீன், அல்லாஹ் தஆலா அந்த ஒளியை, முனாஃபிக்களுடைய ஒளியை அப்படியே பறித்து விடுவான் என்று சொல்லி நபி அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அந்த இடத்துல தாண்டுகின்ற பொழுது உன்லுரூனா நக்தபிஸ் மின் நூரிக்கும், முஃமின்களை பார்த்து முனாஃபிக்குகள் சொல்லுவார்கள், அலம் நகும் மஅக்கும், உங்களோடு நாங்கள் உலகத்தில் இருக்கவில்லையா,
உங்களுடைய ஒளியிலிருந்து எங்களுக்கும் கொஞ்சம் தாருங்கள் என்று சொல்லி முனாஃபிக்குகள் புலம்புவார்கள் என்று சொல்லி நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இப்படியான அந்த கட்டத்துல நபி அவர்கள் அடுத்த கட்டமாக இப்படி நபிமார்கள் எல்லாம் அந்த இடத்தை தாண்டி கடந்து இருக்கின்ற பொழுது, ஒவ்வொரு சமுதாயமும் அந்த இடத்துல தாண்டுகின்ற பொழுது, நபிமார்கள் அங்கல இருந்து கொண்டு ஒவ்வொரு மனிதர் தாண்டுகின்ற பொழுது அல்லாஹும்ம சல்லிம் அல்லாஹும்ம சல்லிம் அல்லாஹும்ம சல்லிம், யா அல்லாஹ் என்னுடைய சமுதாயத்தை காப்பாற்றி விடு என்கின்ற அந்த வார்த்தையை தவிர அந்த இடத்தில் வேற எந்த வார்த்தையும் பேச மாட்டார்கள் என்று சொல்லி நபி அவர்கள் சொல்லிக்கான வலாயத்த கல்லமு யௌம இதின் இல்ல ருசுல், நபிமார்கள் அந்த நாளில் அல்லாஹும்ம சல்லிம் என்கின்ற வார்த்தையை தவிர வேற எதையும் பேச மாட்டார்கள் என்று சொல்லி நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இப்படிப்பட்ட அந்த பயங்கரமான பாலத்தை நானும் நீங்களும் நபிமார்களும் ஷஹீதுகளும் எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்தே ஆக வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, உலகத்தில் நடந்த ஒரு அற்பமான அனர்த்தத்துக்கு எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் வெடித்து போய் சிதறி போனோம். அல்லாஹ்வினுடைய மிக பயங்கரமான ஒரு இடம் இந்த சிராத்துல் முஸ்தகீமுடைய பாலத்தை கடக்கின்ற பொழுது எப்படிப்பட்ட சோதனைகளை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான் என்பதை எங்களுடைய மனக்கண் முன் கொண்டு வந்து அதனை கற்பனை செய்து அதற்காக வேண்டி பயந்து உலகத்திலே நல்லமல்கள் செய்கின்ற மனிதர்களாக நானும் நீங்களும் ஆக வேண்டும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் கூறியவனாக விடைபெறுகிறேன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மனிதனை நரகம் போக வேண்டும் அல்லது சொர்க்கம் போக வேண்டும் என்றால் ஏன் இவ்வளவு பெரிய விசாரணை, ஏன் இவ்வளவு பெரிய ஏற்பாடுகள் செய்ய வேண்டும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இடத்தில் ஒரு மனிதனை நீ சொர்க்கத்துக்கு போ அல்லது நீ நரகவாதி என்று சொன்னால் யாரும் அந்த இடத்துல கேள்வி கேட்க முடியாது இறைவனை எதிர்த்து. அப்படி இருந்தும் ஏன் அல்லாஹ் தஆலா விசாரணையை இப்படி பல கட்டங்களாக மஹ்ஷர்களை ஏற்படுத்தி, ஏன் இப்படி கபருடைய வாழ்க்கையை ஏற்படுத்தி, அதுக்கு பின்னால பல சோதனை கட்டங்களை ஏற்படுத்தி ஏன் செய்ய வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனையும் நீதியாகத்தான் நடத்துகின்றான் என்பதை அவன் நிரூபித்து மனிதர்களை சொர்க்க நரகத்துக்கு அனுப்புவதற்காகத்தான் இந்த ஏற்பாடு என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு கொம்புள்ள ஒரு ஆடு உலகத்தில் கொம்பில்லாத ஒரு ஆட்டை குத்திவிட்டால் நாளை மறுமையில் அந்த கொம்பில்லாத ஆட்டுக்கு அல்லாஹ் தஆலா கொம்பை கொடுத்து அந்த மற்ற ஆடுக்கு குத்த வைத்து அந்த இடத்திலே நீதியை சரி செய்வான் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட நீதியாளன் இந்த உலகத்தில் சும்மா நீ நரகம் அல்லது சொர்க்கம் என்று சொல்வதை விட மனிதன் தன்னுடைய அமல்களை இந்த உலகத்தில் கண்டு நீ செய்ததற்குத்தான் இவ்வளவு பெரிய கூலியையும் இவ்வளவு பெரிய சோதனைகளையும் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான் என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் அந்த நீதியாளனான அல்லாஹ் தஆலா அந்த மறுமையினுடைய நாளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, இப்படிப்பட்ட அந்த மறுமை நாளையில அடுத்த கட்டமாக சிராத்துல் முஸ்தகீமுடைய பாலத்தை நாங்கள் தாண்டி விட்டால் அதுக்கு அடுத்ததாக சொர்க்கத்துக்கு செல்ல முடியாது. அதுதான் அல்லாஹ் தஆலா நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஹசிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னah, நீங்க சொர்க்கத்துக்கு லேசாக போய் விடலாம் என்று நினைக்கிறீர்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறார். அதுக்கு அடுத்ததாக நபி அவர்கள் சொன்னார்கள், புகாரியிலே 6535வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, கந்தரா என்கின்ற ஒரு இடத்துக்கு வர வேண்டும். ஒரு மனிதன் இப்படி ரசூல்மார்கள் அந்த இடத்துல யார் தாண்டி இருப்பார்கள்? நபிமார்கள், ரசூல்மார்கள், சிறந்த சாலிஹீன்கள், சுஹதாக்கள் எல்லோரும் தாண்டி வந்திருப்பார்கள், அந்த இடத்துல இருப்பார்கள். இருக்கின்ற பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், கந்தரா என்கின்ற ஒரு இடத்துல ஒரு மனிதன், அந்த மனிதர்கள் நிப்பாட்டப்படுவார்கள். அதனுடைய நீள அகலம் எனக்கு தெரியாது என்று நபி அவர்கள் சொல்லி காட்டினார். அன்புள்ள சகோதரர்களே, பாருங்கள் எவ்வளவு கோடிக்கணக்கான வருடங்கள் மறுமை நாள் நிகழும் என்பதை அல்லாஹ் தஆலா அதாவது நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அந்த இடத்திலே இருக்கின்ற பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், ஏன் அந்த இடத்திலே நிப்பாட்டப்படுவார்கள் என்று சொன்னால், அந்த மனிதர்கள் எல்லாம் ஷஹீதுகள் வந்திருப்பார்கள்.
உலகத்துல யுத்தம் செய்து அதாவது ஷஹீதாக மரணித்தவர்கள் வந்திருப்பார்கள். அந்த இடத்துல உலகத்துல ஒரு மனிதன் குற்றம் அதாவது ஆரம்ப காலத்துல இஸ்லாத்தை ஏற்று பின்னால் அவர் ஒரு யுத்தத்தில் கொல்லப்பட்டால் அந்த கொல்லப்பட்ட நபர் சுகதாக அதாவது ஷஹீதாக மாறிவிடுவார். இரண்டாவது கட்டமாக அந்த கொண்ட மனிதர் பிற்காலத்தில் திருப்பியும் இஸ்லாத்துக்கு வருவார். இவரும் திருப்பி இன்னொரு யுத்தத்துல கலந்து கொண்டு இவரும் சுகதாக மரணித்து விடுவார். அந்த இடத்துல கந்தரா என்ற இடத்துல அந்த 2 பேரும் வீற்றிருக்கின்ற பொழுது இவர் பார்த்து அவரை சொல்லுவாராம், உலகத்துல என்ன கொண்டவன் இவன் தானே, உலகத்துல என்னை கொலை செய்தவன் இவர் தானே. அவர் இவரை பார்த்து இப்படி அந்த இடத்துல உள்ளங்கள்ல கசப்புகள் இருக்கின்ற பொழுது வனஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் கில்லின், அல்லாஹ் தஆலா அவர்களுடைய அந்த கந்தரா என்ற அந்த இடத்துல அந்த உள்ளங்களிலிருந்து அந்த கில்லை அந்த கசட்டை போக்குவான் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். அன்புள்ள சகோதரர்களே, இப்படி இருக்கின்ற பொழுது அந்த இடத்துல அந்த ஏற்பாடுகள் எல்லாம் நடந்து ஹத்தா இதா ஹுத்திபு வனுக்கு அந்த இடத்துல ஒழுங்குபடுத்தப்பட்டு சொர்க்கத்துக்கு தயார் செய்யப்பட்டு உதினலகும் யதுகுலூனல் ஜன்னா அவர்கள் சொர்க்கத்துக்கு நுழைவதற்கு அனுமதி அளிக்கப்படுவார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வட துருவத்திலிருந்து தென் துருவம் வரைக்கும் எங்கு சென்றாலும் அவனுடைய வீட்டை எப்படி அடையாளம் காண்டு சரியான இடத்துக்கு வந்து சேருவானோ சொர்க்கத்துக்கு நுழைவிக்கின்ற பொழுது ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய இடங்களை அடையாளம் கண்டு செல்வார்கள் என்று சொல்லி நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அதுக்கு பிறகு அந்த இடத்துல கந்தரான்ற இடத்துல அந்த இருக்கின்ற பொழுது சொர்க்கத்துக்கு நுழைவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடனான மிகப்பெரிய ஒரு உரையாடல், மிகப்பெரிய ஒரு வாக்குவாதம் அந்த இடத்திலே நபிமார்களுக்கும் முஃமின்களுக்கும் மலாயிகாமார்களுக்கும் நடக்கும் என்பதை நபி அவர் சொல்லி காட்டினார். என்ன தெரியுமா, நாங்க சொன்னோமே அந்த பாலத்துல நடக்கின்ற பொழுது ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு கட்டமாக வந்திருப்பார்கள். உலகத்துல தௌஹீதை ஏற்று அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் நல்லமல்கள் செய்து ஒரு மனிதன் வாழ்ந்து பாவங்கள் மிகைக்கின்ற பொழுது அந்த மனிதனையும் அந்த பாலம் இழுத்திருக்கும் நரகத்துக்குள்ளுக்கு. அந்த நேரத்துல நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த நேரத்துல கானு யுஸல்லூன மஅனா நபிமார்கள் ஷஃபாஅத் செய்வார்கள். உலகத்திலோடு எங்களோடு தொழுதவர்கள் அல்லவா அவர்கள் கானு யுஸத்திகூன மஅனா உலகத்தில எங்களோடு அவர்கள் சதக்கா செய்து உண்மைப்படுத்தி வாழ்ந்தவர்கள் அல்லவா, யுஹஜ்ஜூன மஅனா ஹஜ் செய்தவர்கள் என்று சொல்லி அந்த இடத்திலே அல்லாஹ்வுடன் மிகப்பெரிய ஒரு வாக்குவாதம் நடக்கும். அதன் பின்னால் ரசூல்மார்களுடைய ஷஃபாஅத்தின் பெயரில் ஒரு சிலர்கள் நரகத்திலிருந்து விடுதலை பெறுவார்கள். அதற்கு பின்னால் ரசூல்மார்கள் ஷஃபாஅத் செய்ததன் பின்னால மலாயிகாமார்கள் ஷஃபாஅத் செய்வார்கள். யா அல்லாஹ், உலகத்தில் அவர்கள் நல்ல முறையில வாழ்ந்தார், அவர்களை வெளியெடுத்துடு. அந்த மலாயிகாமார்களுடைய ஷஃபாஅத்து கேட்ப அல்லாஹ் தஆலா ஒரு சிலரை வெளியெடுப்பான். அதுக்கு பின்னால் முஃமினூன்கள் ஷஃபாஅத்தை முஃமின்கள் செய்வார்கள். அந்த முஃமின்களுடைய ஷஃபாஅத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு ஒரு சிலரை நரகத்திலிருந்து விடுதலை பெற்று சொர்க்கத்துக்கு போடுவான். அதுக்கு பின்னால அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வபக்கியர் ரஹ்மான் அல்லாஹ்வினுடைய ஷஃபாஅத் மற்றும் இன்னும் மீதமாக இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தில் அதாவது வயபுக்கர் ரஹ்மான் கபுலத்தன் ஒரு புடி அல்லது 2 புடி நரகத்தில் தன்னுடைய கையை போட்டு அல்லாஹ் தஆலா எடுத்து அவர்களை விடுதலை செய்வான் என்று சொல்லி நபி அவர்கள் சொன்ன காட்டினார்கள். அன்புள்ள சகோதரர், அல்லாஹ்வினுடைய பிடி நீதமாக இருக்கும். அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா அப்படி தன்னுடைய ஷஃபாஅத்தின் பேரில் எடுக்கின்றான். அந்த நபி அவர்கள் சொன்னார்கள், லம் யக்மல் கத்துன் கைரன் இல்ல தௌஹீத. அந்த அல்லாஹ்வினுடைய பிடிக்குள்ள அகப்படுபவர்கள் யார் தெரியுமா? உலகத்தில் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் வாழ்ந்தவர்கள், ஆனால் எந்த விதமான அமலும் அவர்கள் உலகத்திலே செய்திருக்க மாட்டார்கள் என்று சொல்லி அந்த மனிதர்களையும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய கருணையின் பெயரால் வெளியே எடுப்பான் என்று சொல்லி நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இப்படிப்பட்ட அந்த இடத்துக்கு நானும் நீங்களும் எங்களுடைய பெற்றோர்கள் இந்த இடத்திலே வீற்றிருக்கின்றவர்கள் அனைவரும் வர வேண்டும்.
எனவே அந்த பயங்கரமான நிகழ்வை எங்களுடைய மனதிலே நிறுத்தாட்டி எங்களுடைய வாழ்க்கையை சீர் செய்து நல்ல முறையில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும். பாலத்தை வேகமாக கடக்கக்கூடிய ஆற்றலை எனக்கும் உங்களுக்கும் அந்த ரஹ்மான் தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு விடைபெறுகிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.